தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். மயிலாடுதுறையில் கொல்லப்பட்ட 2 இளைஞர்களின் உடல்கள் அவர்களின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணகுமாரிடம் கேட்கலாம். கிருஷ்ணகுமார், விவரங்கள். சிவரஞ்சனி, மயிலாடுதுறை மாவட்டத்தில் கல்லூரி மாணவர் உள்ளிட்ட இளைஞர்கள் 2 பேர் நேற்றிரவு வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 18 மணி நேரத்துக்கு பிறகு தற்போது பதற்றம் நீங்கியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் காவல் சரகத்துக்கு உட்பட்ட முட்டம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் ஹரிஷ் மற்றும் ஹரிசக்தி. இவர்கள் இருவரும் நேற்று இரவு படுகொலை செய்யப்பட்டார்கள். இதையடுத்து பெரம்பூர் போலீசார் அவர்களது உடலை மீட்டு மயிலாடுதுறை அரசினர் மருத்துவமனையில் பதக்கிடங்கள் வைத்திருந்தனர். இந்நிலையில் மயிலாடுதுறை மருத்துவமனைக்கு வந்த அவரது உறவினர்கள் முட்டம் கிராமத்தில் சாராய விற்பனை அதிக அளவில் தலைவிரித்தாடுவதாகவும் அதை தடுக்க சென்ற போது தங்கதுரை, ராஜ்குமார், மூவேந்தன் உள்ளிட்ட சிலரால் ஹரிஷ் மற்றும் ஹரிசக்தி ஆகிய இருவரும் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனிடையே தங்கதுரை, ராஜ்குமார், மூவேந்தன் ஆகிய மூவரையும் மயிலாடுதுறை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஆனால் இந்த மூவர் மட்டுமல்லாமல் மேலும் சிலரும் இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் அவர்களையும் கைது செய்யும் வரை உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கடந்த 18 மணி நேரமாக சம்பந்தப்பட்டவர்களின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இதனிடையே அவர்களிடம் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். இந்நிலையில் இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் சம்பந்தப்பட்டவர்களின் குடும்பத்தில் உள்ள ஒரு நபருக்கு அரசு வேலைவாய்ப்பு வாங்கித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்களுக்கு உரிய இழப்பீடு தொகை பெற்றுத்தர வேண்டும், முட்டம் கிராமத்தில் சாராயத்தை முற்றிலுமாக ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தார்கள். இதில் அக்கிராமத்தில் சாராயத்தை ஒழிப்பதற்கான முழு நடவடிக்கையும் உடனடியாக தொடங்கப்படும் என்று உறுதியளித்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்ற 2 கோரிக்கைகளும் அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகம் தயாராக இருப்பதாக உறுதியளித்தார். ஏற்றுக்கொண்ட அவர்களது உறவினர்கள் தற்போது அவர்கள் 2 உடல்களையும் பெற்றுக் கொண்டுள்ளனர். தற்போது அவர்கள் உடனானது அமரர் ஊர்தி ஏற்றப்பட்டு போலீஸ் பாதுகாப்போடு அவர்கள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 12 மணி நேரமாக நீடித்து வந்த பதற்றமானது தற்போது தணிந்துள்ளது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணகுமார்.